Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஆலு கோபி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஆலு கோபி மசாலா பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 கிராம் வந்துட்டு காலிஃபிளவரை வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்காங்க. இது கூடவே வந்துட்டு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்காங்க. உருளைக்கிழங்க வந்துட்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க உருளைக்கிழங்கும் காலிஃபிளவரும் அரைவாசிக்கு வெந்துற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு இனி ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கிராம்பு 1 சேர்த்துக்கோங்க. இதுலயே வந்துட்டு பிரியாணி இலை கொஞ்சமா சேர்த்துட்டு சீரகம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு சோம்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஆலு கோபி மசாலா வந்துட்டு உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் வந்துட்டு அரைவாசி வெந்திருக்கும். அதை வந்துட்டு தண்ணியை வடிச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயமா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி கிடைக்கணும் நமக்கு. இப்ப வந்து வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் மசாலா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இப்படி எல்லாத்துக்கு கூடவே வச்சு நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். இப்ப வந்துட்டு இது கூடவே 2 தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கறதுக்கு விட்டுருங்க. அடுத்ததா இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு மிளகாய் எதுவும் சேர்க்கறது இல்ல, அதனால நீங்க பார்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க இது அப்படியே வந்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இப்ப நம்ம 1 டம்ளர் அளவுக்கு உள்ள தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படாதுங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். நமக்கு இந்த உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் கிரேவி செய்யறதுக்கு ரொம்ப குறைவான டைமே தேவைப்படும். இதை வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்க இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம அரைவாசி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காலிஃபிளவர் உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்க கிரேவி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப செஞ்சீங்கனாலும் இதே மாதிரி தான் கிரேவி செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரான ஆலு கோபி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாப்பாடு இப்படி எது கூட சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.